ஹலோ வணக்கங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் நேற்று வச்ச ரசம் இருக்குது. அதுக்கப்புறம் புடலங்காவும் கடலைப்பருப்பும் போட்டு பொரியல் வச்சுருக்கேங்க. கூட்டு மாதிரி அப்புறம் எல்லா காய்கறியும் போட்டு கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்குலாம் போட்டு நல்லா சாம்பார் பருப்பு போட்டு சாம்பார் வச்சுருக்கோம். சாப்பிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரே நேரத்தில் 5 ப்ளவுஸ் கட் பண்ணுவது எப்படின்னு பார்ப்போம். முதல் ப்ளவுஸை ஃபுல்லாக சட்டை துணியெல்லாம் விரித்து போட்டுக்கிடுவோம். நம்ம சிமெண்ட் கலர், பிங்க் கலர், க்ரீன் கலர், பாசிப்பருப்பு கலர் இருக்குது, பாசிப்பருப்பு கலர், அப்புறம் ராயல் ப்ளூ. நல்லா 5 ப்ளவுஸையும் போட்டு சுருக்கலாமல் ஒன்று போல் விரித்து விட்டு பின் குத்தன்னா குத்திக்கோங்க. நீங்கள் இது நம்ம ஒரே கஸ்டமர் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக இப்படி போட்டு வெட்டிடலாம், சிரமப்படாமல். அளவுலாம் மாறாதுங்க. நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ஒன்று போல் மடிப்பு பக்கம்னா ஒன்று போல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுவோம். இப்போ அளவு ப்ளவுஸில் அளவு எடுத்துருவோம். உங்களுக்கு வந்து 18 + 1 19 சுற்றளவு இருக்குது. உயரம் வந்து 12 + 2 14. முன்கழுத்து உயரம் வந்து 6. நம்ம வந்து எப்பயுமே வந்து இதில் முன்கழுத்து உயரம் போட்டு தான் மார்க் பண்ணுவோம். ஏன்னா இந்த பீஸ் எடுத்தானே கிராஸ் கட்டிங் போடுவோம். அதனால் இப்போ எல்லா அளவையும் மார்க் பண்ணிக்கிடுவோம். கழுத்து சுற்றளவு, தோள்பட்டை, மார்க் பண்ணி வரைஞ்சிக்கிடுவோம். வரைஞ்சிட்டு கட் பண்ணுற வேலை தான். கட் பண்ணி எடுத்துருவோம். கத்திரி மட்டும் நல்லா ஷார்ப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அழகாக வெட்டிடணும். முதல் கீழே உள்ள கார்னர் பகுதியை வெட்டி எடுத்துருவோம் ஒன்று போல். பார்த்தீங்களா, 5 ப்ளவுஸும் ஈஸியாக போட்டு வெட்டியாச்சு. இப்போ பேக் சைடு வெட்டியாச்சு. ஒரு ப்ளவுஸ் மட்டும் 1 மீட்டர் துணி இருந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்துட்டேன் நான். இப்போ பின்பகுதி எடுத்துட்டு முன்பகுதிக்கு கிராஸ் பீட் வந்து வரைஞ்சி எடுத்துருவோம். இவங்களுக்கு வந்து பட்டி வந்து இப்போ நம்ம சைடு ஜாயின் பண்ணுற இடத்துல 2 1/4, பட்டன் பீஸ் வைக்கிற இடத்துல 3 1/4 அளவு எடுத்து வரைஞ்சிக்கோங்க. இவங்களுக்கு வந்து சென்டரில் வந்து 3 இன்ச்சு தான், நடுப்பகுதியில் 3 இன்ச்சு எடுத்துக்கோங்க.
கிராஸ் நம்ம போடுவோம் பார்த்தீங்களா, அதில் கிராஸ் தையல் போடுற இடத்துல. இப்போ கிராஸாக போட்டு கிராஸ் கட்டிங் வெட்டியாச்சு. பட்டிக்கு மார்க் பண்ணி பட்டி வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. ஒரே கஸ்டமர் வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு 5-6 துணி கொடுத்தாங்கன்னா இதே மாதிரி ஈஸியாக போட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் இதே மாதிரி கட் பண்ணுவீங்களா இல்லை தனித்தனியாக கட் பண்ணுவீங்களான்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ குடஞ்சி விட்டு வரைஞ்சி கொடுவோம். இப்போ கைப்பகுதிக்கும் அதே மாதிரி நம்ம 4ஆக மடித்து போட்டு கை கீழ் சுற்றளவு உயரம்லாம் மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இவங்க இது கை வந்து கட்டையாக தான் போடுவாங்க. ஏற்கனவே கை அளவு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மொத்தம் 2 பகுதியாக போட்டு, ஏன்னா 10 துணி ஆகிடும் பார்த்தீங்களா, 2 பகுதியாக போட்டு வெட்டி எடுத்துருவோம். நான் அந்த துணியில் எடுத்து வச்சுட்டேன். தைச்சாச்சுங்க. பாருங்கள், 4 ப்ளவுஸ் முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு ப்ளவுஸ் மட்டும் பாக்கி இருக்கும். அதை தான் இப்போ நான் தைக்க போகிறேன். 5 துணி நம்ம சேர்த்தாப்புல வெட்டினோம்னா அந்த ப்ளவுஸ் பண்ணிடலாம். பாருங்கள், ஒரே நேரத்தில் 5 ப்ளவுஸ் கட் பண்ணி இப்போ 4 ப்ளவுஸ் முடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட் ப்ளவுஸ் இது. உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் பட்டன் வந்து நம்ம வந்து பின்னாடி அதை மடித்து அடிச்சிடுவோம். ஏதோ தையல் வந்து லூஸ் கொடுக்குது, என்னன்னு பார்த்துக்கணும். இந்த பாட்டியில் சின்ன பிசுறு மாதிரி இருந்தால் கூட நமக்கு தையல் வந்து லூஸ் கொடுக்கணும். பார்த்தீங்களா, அது தெரியல. இவ்வளோண்டு நூல் தான் இருந்திருக்கு. இதுக்கே வந்து நமக்கு பாருங்கள் தையல் எப்படி விழுவுதுன்னு. பாருங்கள், சுருக்கா அடிக்கிறது. இதை பிரித்து விட்டு இது மேலே ஒரு தையலை போட்டு அடுத்து பிரித்து விட்டுருவோம்.
அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வெட்டுற வீடியோ போடுறேன். இங்கே ப்ளவுஸ் எப்படி நான் ஒரே நேரத்தில் கட் பண்ணுறேன்னு அந்த வீடியோவை போடுறேன். நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எதுவும் ஒன்றா கமெண்ட் பண்ணுங்கள்.